நோ வினோத்தனா, நீ நிஜமாவே பாடகர் தானா? இல்லை எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. கன்னித்தீவு போன சாங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரமா? அடிக்கிற கை அணைக்குமா அழகா. இதுக்கு மேலே என்ன காட்டுவாங்கன்னு தெரில. சரி, இந்த டாஸ்க்கு பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஏன்னா ஐயோ இதாங்க என் பிரச்சனையே. வேறு ஏதோ பேச வருவேன், அப்புறம் லைவில் நடக்கிறத பேசி விட்டுருவேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கற்ற, சூடு இல்லாத, சுரணை இல்லாத, ஆண்மை இல்லாத, மனசில் தெம்பு இல்லாத, தைரியம் இல்லாத பிக் பாஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக அந்த வீட்டை அப்யூஸ் பண்ணுறாங்க. லிட்ரலாக பிக் பாஸ் வீட்டை அப்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறதை தாண்டி பிக் பாஸ் வீட்டை ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் 18+ஓ, எதெல்லாம் சென்சார் பண்ணப்பட்ட விஷயங்களோ அதை தொடர்ச்சியாக இருவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இருவர் யாரு? பார்வதி, கமுருது. தொடர்ச்சியான விதிமீறல். இப்போ வரைக்குமே விதிமீறல் பண்ணுறாங்க. மைக்கை மறைச்சு பேசுகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க. இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் மைக்கில் கேட்காம ரகசியமாக பேசுகிறாங்க, பேண்ட்டில் எழுதி காட்டுறாங்க. இவ்வளவு ஏன்? அந்த போன வாரத்தில் நடந்த அந்த ரூமில் அதாவது அந்த ஆக்டிவிட்டி ரூமில் 2 பேரும் பண்ணாங்கல்ல, நேற்றுக்கு நைட்டு நாயை கொலைக்க விட்டீங்க. எதுக்காக நாயை கொலைக்க விட்டீங்க? நேற்று நைட்டு அவங்க பண்ணக்கூடாத விஷயங்களை பாத்ரூமில் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதை பற்றி அவங்க 2 பேருக்குள்ளே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. பார்வதி அழகாக கமுதனை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இருவரை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத, தெம்பு இல்லாத, தைரியம் இல்லாத, திராணி இல்லாத பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி என்னடானா 2 பெண்கள் வியானாவும் சாண்ட்ராவும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க மைக் இல்லாமல். அதை கேட்டார். என்ன கேட்டார்? என்ன பேசுகிறீங்க? கேப்டனை கூப்பிட்டு அவங்க 2 பேர் என்ன பேசுனாங்க எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுனீங்க 2 பெண்கள். இன்னைக்கு சுபிக்ஷாவை இவர் ஐயோ யார் அவர்? விக்கல் சுபிக்ஷா நீ உன் கேம் டவுன் ஆகிட்டே இருக்கு, அரோரா உன்னை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டாப் 5 இவங்கெல்லாம் இருக்காங்க, நீ அந்த லிஸ்ட்டில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ சுபிக்ஷா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் போயிட்டு விக்கல்ஸும் போயிட்டு, இத்தனைக்கும் மைக்கு மாட்டியிருக்காங்க 2 பேரும். மைக் மாட்டிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்? இவர் நீ அப்படி நினைக்காத அப்படி என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. மைக்கில் கிளியராக அவங்க பேசுகிறது கேட்குது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, விக்ரம், சுபிக்ஷா 2 பேரும் வெளியில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்ட பிறகு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் யாராச்சும் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் உட்காந்து பேசினாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பிறகு இந்த டிஸ்கஷன் இவங்க 2 பேருக்குள்ள வெளியில் சுபிக்ஷாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ தப்பான ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாங்களோ, இது தப்பாயிருச்சோ அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னது. விக்ரம் அவருடைய கேமை இதான், அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவது, அடுத்தவங்களோட கேமை புட் டவுன் பண்ணுறது தான் அவருடைய வேலையே. இது ப்ளஸ் பிக் பாஸ் சொன்ன விஷயத்தை 2த்தையும் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அழுது, லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அழுது மயக்கம் போடுற ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு போயிடுச்சு. சுபிக்ஷா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சுபிக்ஷா கிட்ட கேம் இல்லை அப்படின்னாலும் இந்த வீட்டையும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் ரொம்ப நேசிக்கிறாங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? மற்றவங்க பண்ணுற மாதிரி ஆபாசமான விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் என்ன, அந்த பொண்ணு கம்யூனிட்டி கேம் விளையாடுது, அது ஒரு மிகப்பெரிய தவறு அந்த பொண்ணுக்கிட்ட. சரிங்களா? ஸோ அவ்வளோ விஷயங்கள் அந்த பொண்ணு இந்த கேமுக்கு உண்மையாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கேட்குற துப்பு இருக்கிற உங்களுக்கு ஏன் பார்வதியும் கமுருதனும் கேட்கறதுக்கு துப்பு இல்லை? அழுது அந்த பொண்ணு கடைசியில் டாக்டர் வராங்க. டாக்டர் அந்த பொண்ணு செக் பண்ணி அந்த பொண்ணு வெளியில் வருது. கொஞ்சம் விட்டுருந்தா லிட்டரலாக அந்த பொண்ணு மயங்கி வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழுக அந்த பொண்ணுக்கு வந்ததுக்கான காரணம் இந்த கேம் அந்த பொண்ணு அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கு சுபிக்ஷா. ஸோ எனக்கு ஷாக்கிங்காக இருக்குதுங்க. ஏன் 2 பொண்ணுங்க போய் பேசினா கேட்குறீங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி போய் பேசினா கேட்குறீங்க. இத்தனைக்கும் அவங்க மைக்கு மாட்டியிருக்காங்க. மைக்கு மாட்டிட்டு ரூல்ஸ், இந்த
உள்ளே வந்து உட்காந்து பேசக்கூடாதுன்றது விதிமீறல் தான். நீங்கள் கேட்குறீங்க, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. அடுத்த முறை இந்த மாதிரி செஞ்சால் ஸ்க்ரீனை தூக்கிடுவேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கிற உங்களுக்கு ஏன் இவங்க 2 பேர் பண்ணக்கூடிய ஆபாசமான விஷயங்களை கேட்க துப்பு இல்லை? ஏங்க தைரியம் இல்லை? என்னங்க மானங்கட்ட ஷோ நடத்துகிறீங்க? அப்படி தான் கேட்க தோணுது. எவ்வளோ தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. ஏன் நேற்றுக்கு நாய் கொலை கூப்பிட்டீங்களா? ஏன் சொல்லலை? ஏன் கமருதனும் பார்வதியும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு பின்னாடி, ஆக்டிவிட்டி செகண்ட் டோருக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஏன் கேட்கல? அப்போ சுபிக்ஷான்றதுனால நீங்கள் வந்து இவ்வளோ லத்தாஜிக்காக கேட்பீங்களா? சுபிக்ஷான்றதுனால இந்த கேள்வியா? பார்வதி என்ன ஸ்பெஷல்? அப்போது சீரியஸாக அதை பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆகிட்டேண்ணா. ஏங்க இவ்வளோ கேட்குற நீங்கள் அது எப்படிங்க? தொடர்ச்சியாக விதிமீறல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவும் விக்கல்ஸும் அங்கே போய் உட்காந்து பேசுனது தப்பே தவிர்த்து மைக்கை கலட்டி வச்சுட்டு ரகசியமாக பேசலை. அவங்க 2 பேரும் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை, எந்த இடத்துலையும் அசிங்கம் பண்ணலை, எதையும் பண்ணிவிட்டு அவங்க வந்து பயப்படலை யாருக்கும். லிட்ரலாக இது எல்லாமே பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அசிங்கமாக நடந்துக்கிட்டு தப்பாக அவங்களோட உணர்ச்சியை அடக்க முடியல அப்படின்னு அவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. என்னால் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னை வந்து வெளியில் விட்டுருங்க. நேற்று தாங்க அதிர்ச்சி அந்த பொண்ணு. ஒரு நாள் இந்த ஷோனுடைய ஹோஸ்ட்டோ இல்லை இந்த ஷோனுடைய வாய்ஸ் ஓவராக இருக்கக்கூடிய பிக் பாஸோ இவங்களே இந்த மாதிரி கேட்டிருப்பீங்களா? ஹோஸ்ட் என்ன பண்ணுறீங்க? மைக்கை கலட்டி வச்சுட்டு உட்காருங்கன்றீங்க. உங்களுக்கு மைக்கே தேவையில்லை. இதுதான் நீங்கள் கொடுக்குற அதிகபட்ச பனிஷ்மெண்ட் இல்லையா? உங்களுக்கு மைக்கே தேவையில்லை, நீங்கள் மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காருங்க, கத்தி பேசுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க சார்? நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சார். இவங்களுக்குனா ஒரு ரூல்ஸ், அவங்களுக்குனா ஒரு ரூல்ஸ் எப்படி சார் பண்ணுறீங்க? லிட்ரலாக யார் இந்த வீட்டுக்குள்ளே ஆபாசம் பண்ணுறாங்களோ, யார் இந்த வீட்டை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்கள விட்டுடுறீங்க, மற்றவங்கள கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா இதுதான் உங்கள் தைரியமா? நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? இவங்களை கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் பார்வதிக்கும் கமருதனுக்கும் தான் வாழ்க்கை இருக்கா? சுபிக்ஷாவுக்கு வாழ்க்கை இல்லையா? விக்கல்ஸ்க்கெலாம் கூட இருக்காங்க சார் நிறைய பேர். அந்த பொண்ணு எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஊரில் வீடியோ போட்டு அதன் மூலமாக ட்ரெண்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. தன்னுடைய சொந்த முயற்சி மூலமாக வந்திருக்கு. இந்த ஷோக்குன்னு உண்மையாக இருக்கிறவங்கள நீங்கள் இப்படி தான் பலி கொடுப்பீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? சுபிக்ஷாவை கேட்குற பிக் பாஸு ஏன் பார்வதியை கேட்கல? ஏன் கமருதனை கேட்கல? என்ன பிரச்சனை? இது வந்து பிக் பாஸ் வீடா இல்லை விட்டு போட எடுக்கிற இடமான்னு தெரியாமல் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சி கண்ணத்தை தடவுறது, உதட்ட பிடிச்சி கிள்றது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதை வந்து அதெல்லாம் ஏன் சார் கேட்க மாட்டீங்க? ஏன் இந்த ஷோ எதை நோக்கி சார் போய்கிட்டு இருக்கு? தப்பே பண்ணாத ஆட்களை நீங்கள் வாரம் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணக்கூடிய ஆட்களை நீங்கள் அப்படியே அவங்கள பாதுகாத்து சேவ் பண்ணி ஃபினாலே வரைக்கும் கொண்டு வரணும், டாப் 5ல கொண்டு வரணும். இந்த செருப்பும் ஒன்றா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து பேசினதும் பார்வதி கமருதன் பண்ணதும் ஒன்றா? நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த நாய் குலைக்கும் போது சூப்பர் ரிலாக்ஸ் பாத்ரூமில் இருந்து கமருதன் வராரு. கமருதன் வரும்போது பின்னாடி நீங்கள் அந்த கண்ணாடி இருக்குது, அந்த வீடியோவில் அந்த கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதில் பார்வதி நிற்கிறது தெரியுது. ஸோ இந்த நிகழ்ச்சி ஏழை பணக்காரன் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. இந்த சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் இருக்கவன், ஸ்டேட்டஸ் இல்லாதவன், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் கலந்து தான் எடுக்கிறீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் சமமான நிகழ்ச்சியாக இருக்கணும். ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் சமமான ரூல்ஸாக இருக்கணும். விதிமுறைனா எல்லாரும் அந்த விதிமுறையை பயன்படுத்தணும். எல்லாருமே இங்கே வந்து ஒரு நேர்கோட்டில் தான் பார்க்கப்படணும். இங்கே ஏற்றத்தாழ்வு, இங்கே பாகுபாடு, பார்ஷாலிட்டி, கண்டஸ்டன்ஸ் பார்த்தா கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் நீங்கள் தான் அந்த அவங்களுக்கு வழிகாட்டிகள். நீங்களே இப்படி வந்து இவங்க பண்ணால் நான் கேட்க மாட்டேன். லிட்ரலாக பிக் பாஸுக்கு தைரியம் இல்லை. பிக் பாஸுக்கும் இல்லை, ஹோஸ்ட்டுக்கும் இல்லை, அந்த சேனலுக்கே கிடையாது. இன்றைக்கி இந்த ஷோவை மக்கள் காரி துப்புறாங்கன்னா யார் சார் காரணம்? ஒரே ஒரு பர்சன், பார்வதி.
திவாகர் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இந்த நிகழ்ச்சி இருந்ததோ அதை விட 3-4 மடங்கு இப்போ பார்வதினால நாறிக்கிட்டு இருக்கு. வெளியில் அத்தனை பேர் காரி துப்புறாங்க, அத்தனை ரிவ்யூவர்ஸ் காரி துப்புறாங்க. சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க, இந்த நார்மலைஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. நேற்று வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க அந்த நாய் குலைச்ச மேட்டரில். எல்லாம் வந்து இஷ்டத்துக்குன்னு கதை கட்டுறீங்க, அப்படிலாம் அவங்க பண்ணவே இல்லை, பார்வதி மேலே வன்மம் அது இது மயிறு மட்டன்னாங்க. இன்னைக்கு அவங்க வாயாலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்? பார்வதியும் கமருதுன்னா அவங்க வாயாலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். எதுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சம்மந்தமே இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? என்ன நடந்துச்சங்க? அதானே மேட்ரு. என்ன நடந்துச்சு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ எதுவும் நடந்திருக்குல்ல, பண்ணியிருக்காங்களே, தப்பு பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, அடக்க முடியலன்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா? போன வாரமும் சொல்லிச்சு, ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வரும்போதும் சொல்லிச்சு. அதுவும் நேற்று இந்த கண்ட்ரோல்டு ஜோனுக்குள்ளே என்னால் என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ ஷுட் கோ அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றும் பண்ணாத பொண்ணு இந்த வீட்டுக்கு உண்மையாக இருந்து, உங்களுக்கு உண்மையாக இருந்து, ஷோக்கு உண்மையாக இருந்து, ஹோஸ்ட்டுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். எப்படியோ நம்மளோட சமுதாயத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். அந்த பொண்ணு நிறைய தப்பு பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. தன்னோட சமுதாயத்தில் என்னுடைய சமுதாயத்துக்கு நான் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும், நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், என்னை பார்த்து பல பேர் வரணும், கீழே இருந்து நான் மேலே வந்திருக்கேன், நான் சாதிக்கணும் அப்படின்னு உண்மையாகவே வெறி இருக்கிற ஒரு பொண்ணை நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு கூட நீங்கள் யோசிக்கலைல்ல. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அந்த பொண்ணு மனசுக்குள்ளே என்ன ஓடும்? சுபிக்ஷா மனசுக்குள்ளே, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்களோ, இது வெளியில் எப்படி போகுமோ, அப்பா அம்மாவுக்கு எப்படி போகுமோ நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சார் அந்த பொண்ணுக்கு, யார் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆனால் அதெல்லாம் விட்டீங்க, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையே படலை. பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸை லெத்தாஜிக்காக விட்டீங்க. எந்த தப்பும் பண்ணாதவங்கள நீங்கள் இவங்க மூலமாக அவங்களுக்கு மெசேஜ் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு கேட்டுருவாங்களா? பார்வதி அப்போ கூட அந்த ட்ரெஸ்ஸிங்கை இதுவும் எடுத்துருவேன் இப்போ சொல்கிறாருன்னா, ஐயோ நம்மளும் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்கோம்னு அவங்க யோசிக்கலை. சுபிக்ஷாவையும் விக்கல்ஸையும் என்னாச்சு, அவன் என்ன பண்ணான், என்ன பேசினான், போய் கேட்டு வரேன், அதில் தான் க்யூரியாசிட்டியாக இருக்கிறாங்களே தவிர்த்து நீங்கள் இவங்க திருந்தணுன்றதுக்காக இவங்களை கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதனால் அவங்களுக்கு துளி கூட அஃபெக்ட் ஆகலை. அவ்வளோ நேரம் பேசிட்டு மறுபடியும் 2 பேரும் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. நான் வந்து என் சேனல் சார்பாக இதை ரொம்ப வன்மையாக நான் கண்டிக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், தப்பு பண்ணுறவங்களை கொஸ்டின் பண்ணுங்கள், தப்பு பண்ணுறவங்களை கேளுங்க, அடையாளப்படுத்துங்க. நேற்றுக்கு நீங்கள் பார்வதி கமருதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லலை? இல்லை அவங்க பாத்ரூமுக்கு ஒன்றா போகும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இதே வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாராச்சும் பண்ணிங்கன்னா நான் ஸ்க்ரீனை எடுத்துருவேன். அவங்க பிக் பாஸ் பாத்ரூமுக்கு போகலை, அவங்க போகிறது சூப்பர் ரிலாக்ஸ் பாத்ரூமுக்கு. அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணால் தான் நீங்கள் சொல்லுவீங்களா? சூப்பர் ரிலாக்ஸ் ரூம்குள்ளே நடந்தால் நீங்கள் பேச மாட்டீங்களா? ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களா? பேக்ரவுண்ட் இருக்கா? அப்போ அவ்வளோ பெரிய ஆளா பார்வதி? கேட்கக்கூடாதா? கேட்டால் சேனலுக்கே ஏதாச்சும் ஆயிருமா? சேனல் லிட்டரலாக பார்வதி பார்த்து பயப்படுறீங்களா? எனக்கு அப்படி தான் தோணுது, இவங்க பயப்படுறாங்கன்னு தோணுது. அதனால தான் வேறு யாராச்சும் சிக்கினா வீக்கெண்டில் ஹோஸ்ட்டும் அவங்கள வச்சு செய்கிறாப்புல, பிக் பாஸும் அவங்கள வச்சு தான் செய்கிறாப்புல. கடைசி வரைக்கும் தப்பு பண்ணவங்களாம் நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம், அப்படியே ஷோ நடத்தி கொண்டு போயிடுவோம். ஸோ இது வந்து இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். லிட்டரலாக அந்த பொண்ணு பிரேக் ஆயிடுச்சு மொத்தமாக. இப்போ தான் ஏதோ பாட்டு பாடிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த டாஸ்கில் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.